வெல்கம் பேக் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி காலிஃப்ளவர் கிரேவி. இந்த கிரேவியானது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இந்த கிரேவி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட பயன்படுத்தலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை நம்ம கிச்சனில் எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோமா? வாங்க. தக்காளி 3 நம்பர், பெரிய வெங்காயம் 2, கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர், கறிவேப்பிலை தாளிப்பதற்கேற்ப, தேங்காய் 1, பிரிஞ்சி இலை 1, ரோஜா இதழ், ஸ்டார் பூ 1, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சிறிதளவு, எண்ணெய் அரை டம்ளர், சோம்பு, சீரகம், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், கறி மசாலா அரை டீஸ்பூன். தாளிப்பதற்கு ஸ்டார் பூ, ரோஜா இதழ், மராத்தி முக்கு சிறிதளவு எடுத்துக்கொள்ளணும். இவ்வளவுதாங்க சமைக்கிற தேவையான பொருள். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து நேரம் நம்ம சமைக்க போயிடலாம். சமைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறோம். சூடு பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னன்னா, சின்ன வெங்காயம் 10 நம்பர் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டுடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ இது கூட பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான பூண்டு எடுத்து வச்சோம்ல, அதுவும் இஞ்சியும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக எப்படி வதங்கிருச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுத்ததாக தக்காளி சேர்த்த போகிறோம். நாம் எடுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி, அந்த தக்காளி சேர்த்த போகிறோம். போட்டு இப்படி வதக்கணும். நல்லா தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சோம்னா அதில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் சுத்தம் செஞ்சிடும். இது கூட கல் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இதில் எண்ணெயே ஊற்றக்கூடாது. இப்போ இது பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு இது ரோஜா இதழ், ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டு நல்லா மென்மையாக மெதுவாக வறுக்கிறோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு அம்மியில் நுணுக்கி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன அம்மியில் போட்டு இதை நுணுக்கி எடுத்து பவுடராக்கி வச்சுக்கிறோம். ஏன்னா இது மிக்சியில் அரைக்க முடியாது. எதனால் கொஞ்சமாகறதுனால இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல் ஒன்று வந்துச்சுன்னா அதில் அப்படியே தேய்ச்சி பவுடர் ஆக்கிக்கலாம். தக்காளி போச்சான்னு பார்க்குறோம். மூடி திறந்து பார்க்கும்போது தக்காளி நல்லா குழஞ்சிருக்குது. இப்போ ஒரு கிண்டி விட்டு நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். இதில் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் போட்டு மறுபடியும் கிண்டி விடுறோம். ஃப்ளேவர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது.
வெங்காயம், அந்த பூண்டு இதெல்லாம் நல்லா குழஞ்சி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போடும்போது ஒரு நைஸான சாஃப்டான கிரேவி கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிட்றோம். ஆற வச்சு மிக்சியில் அரைக்கிறதுக்கு இதை ஆற வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி அடுத்தது நம்ம தாலி போட்டுடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சுட்டு இப்போ ஆயில் சேர்த்த போகிறேன். கடலெண்ணெயும் ஆயிலும் சேர்த்த போகிறேன். கடலெண்ணெய் எதுக்கு சேர்த்துறோம்னா நல்லா வாசம் அதிகமாக கொடுக்கும். அதுக்காக இப்போ 2 எண்ணெய் ஊற்றுறதுனால குழம்பும் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ எண்ணெய் சூடேறி போச்சு. இப்போ வந்து அடுத்தது மசாலா போடுறோம். ஒரு பிரிஞ்சி இலை, ரோஜா இதழ், மராத்தி முக்கு, ஸ்டார் பூ இது எல்லாத்தையும் மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம். கல்பாச்சி ஒரு 2 துண்டு, 2 பீஸ் கல்பாச்சி போட்டு, கல்பாச்சி போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சோம்பு, சிறிதளவு சோம்பு போடுறோம். நல்லா பொங்கி வருது பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த பெரிய வெங்காயம் மீதி இருக்குது வெங்காயம் அதை போட்டு விட்டுறோம். மீதி 2 வெங்காயம் எடுத்தோம் இல்லையா, அதில் 1 யூஸ் பண்ணிட்டோம். மீதி ஒரு வெங்காயத்தை இதில் போட்டுடுறோம். போட்டு 2 நல்லா ஒரு கிண்டி விடுறோம். வெங்காயம் நல்லா குழையிற மாதிரி பரட்டி விட்டுறோம், அடி பிடிக்காத மாதிரி. பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். போட்டு ஒரு கிண்டி விடுறோம். நல்லா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நாம் செய்ய போகிற பக்குவத்தில் தாங்க குழம்பு டேஸ்ட்டு என்னங்கிறது. பொருள் என்ன வேணுமாலும் இப்போ 6 நாளும் போடலாம். ஆனால் அது எந்த பக்குவத்தில் வேகணும், எப்படி இப்போ வெங்காயம் வதங்கணும், இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் குழம்பு, காலிஃப்ளவர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சோம்ல, அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, வெள்ளையாக. அந்த மாதிரி சுடுதண்ணியில் போடங்காட்டி தான் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. செய்யும்போதே நமக்கு சுத்தமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் நல்லா சாப்பிட்லாம். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணிலாம் வச்சு நல்லா பக்குவப்படுத்தி இந்த மாதிரி இந்த குழம்பு செய்யலாம். இப்போ ஒரு கிண்டி விடுறோம். காய் எல்லாம் எவ்வளோ, ஒரு காய் ஒரு பூ எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஒரு பூவும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டு பார்க்குறோம். ஆகா, குழம்பு என்ன வாசம் இருக்குது. காலிஃப்ளவர் சேர்த்த உடனே அதனுடைய வாசமே மாறிடுச்சுங்க பாருங்கள். காலிஃப்ளவரு, அந்த பூ, இது மசாலாலாம் சேர்த்தோம்ல, மசாலா, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து கலந்து விடும்போது கமன்னு நல்ல வாசம் அடிக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்க போகிறோம். நல்லா இப்படி ஒரு பெரட்டி விடணும். அந்த உப்புலாம் எல்லா காய்க்கும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விடணும். இப்படி நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்க விடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு 2 நிமிஷம் வதக்க போகிறோம். மிதமான தீயில் வேக வரணும். இந்த காலிஃப்ளவர் நல்லா வேகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிதமான தீயில் வேக விடுறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். எவ்வளோ அருமையாக இருக்குது. காலிஃப்ளவரில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெங்காயம் அந்த இதெல்லாம் அந்த தன்மையே மாறிடுச்சு பாருங்கள். இப்படி கிண்டும் போது
எவ்வளோ வாசனையாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த நம்ம இடித்து வச்சோம் இல்லையா அப்போ மசாலா, அந்த இதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச இந்த மசாலாவை இதில் சேர்க்குறோம். இது சேர்க்கும்போது பாருங்கள் வாசம் எப்படி வருது. இந்த மசாலா வாசம் வந்து இதுக்கு இந்த ஃப்ளேவருக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்குது. இந்த மசாலாலாம் போட்டு இப்படி ஒரு கிண்டி விடுங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா ட்ரை ஆன மாதிரி அந்த தன்மையே மாறி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சோம்ல தக்காளி இதெல்லாம் சேர்த்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாரு இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அதில் சேர்க்க போகிறோம். மிக்சியில் அரைச்சி வச்சுட்ட இந்த தக்காளி இதெல்லாம் இதில் சேர்த்தன பின்னாடி நல்ல ஒரு கிளறி விடணும். முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வதக்கிறதுக்கெலாம் நம்ம வடைச்சட்டியோ இரும்பு வடைச்சட்டியோ அலுமினிய வடைச்சட்டியோ இதெல்லாம் யூஸ் பண்ணால் அடியில் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வந்து இரும்பில் வார்க்கப்பட்ட வடைச்சட்டியை வச்சு இதுன்னா அந்த அளவுக்கு இருக்கும். குழம்பும் கெடாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த இரும்பு வடைச்சட்டியில் நம்ம பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி வதக்கும்போது பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் மசாலா பொடின்னு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்தது சிக்கன் மசாலா, அடுத்தது தனியாத்தூள், அடுத்தது மிளகாய்த்தூள், கரம் மசாலா ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துவிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விடுறோம். இந்த மசாலாவெலாம் எல்லா பக்கமும் எல்லா தாளிப்பழமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுறோம். இந்த மசாலா பொடியெல்லாம் போட்ட பின்னாடி இதனுடைய ஃப்ளேவரே வேறு மாதிரியே தெரியுது. பாரு நல்லா வாசம் அடிக்குது. இது இப்படி கிண்டி விட்ட பின்னாடி இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடுறோம். இதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதுக்கு அளவாக பக்குவமாக கரெக்டான பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். இது கூட வந்து மேலும் சேர்க்கறதுக்கு தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அருமையாக வெந்துருச்சு. நல்லா வாசம் அடிக்குது கமன்னு. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து ஃப்ளேவரை தன்மையே மாறிடுச்சு.
இப்போ நாம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஊற்ற போகிறோம். இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, இதை ரெண்டையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கொண்டாந்து இதில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கிரேவியானது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இதே மெத்தேடில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இந்த மெத்தேடில் ட்ரை பண்ணி இன்னும் அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு கிரேவி இதே மெத்தேடில் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை சிறிது மேலே தூவி விட்டுறோம். இவ்வளவுதாங்க, காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூர்யா கிச்சன்.